Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப். இதுக்கு முன்னாடி கிட்ஸ் பெட்ரூம் வார்ட்ரூப் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூப். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஷியேஷன்ன்றது வந்து இருக்காது. யாருக்கையாவது வந்து அந்த பழைய வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூமோட வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பேன். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் ஒரே டிசைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் தான் வேறு தவிர பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன்றது வந்து இருக்காது. நான் லெஃப்ட் சைட்லேருந்து காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு 3 செல்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விதமாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணணும். பட் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வந்து கிளைண்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறது ஸ்பேஸ் வந்து கேட்டிருந்தாங்க. வாட்டர் பாட்டில் வைக்கிறது வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா பேசிக்காக இப்படி தான் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டடி யூனிட் எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கலாம். அந்த வீடியோவில் வந்து சொல்கிறது தான் திருப்பியும் வந்து சொல்கிறேன். இதோட டெப்த்ன்றது வந்து நம்ம 600 வச்சுருக்கோம். அதனால் 6 inches 7 inches வந்து பார்த்திங்கன்னா விண்டோன்றது வந்து உள்ளே இருக்குது. அதனால வந்து நம்ம டச் பண்ணாமல் இந்த சைடு வந்து டம்மின்றது வந்து கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் அந்த வாலில் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்தது. பட் என்னென்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா வால்ன்றது வந்து வட்டுக்கு இல்லை. அதனால் வந்து ஃபுல்லாத்தையும் இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டம்மின்றது வந்து போட்டிருக்கோம். மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. பட் என்னென்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தள்ளி இருந்தது. நம்ம வந்து ஆல்ட்ரேஷன்ன்றது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். திருப்பி வந்து தள்ளி தான் வச்சுருந்தோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேபினெட். இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் கிட்ஸ்லேயும் இதுலேயும். இது வந்து ஒரு செல்ஃப், அதுக்கப்புறம் ஒரு ட்ராவர், 2 செல்ஃப்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு லாக்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே செப்பரேட் கேபினெட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளைவுட்டில் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணது கிடையாது. இது எல்லாமே செப்பரேட் கேபினெட்ஸ். எல்லா வீடியோவிலும் வந்து சொல்கிறது வந்து செப்பரேட் கேபினெட்ஸ். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ஒரு லைட் வந்து போடும்போது வந்து பாருங்களேன் பிரைட்டாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஓபி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டில்டபிள் வந்து பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பேனல் லைட்ஸ். இதோட டெப்த்ன்றது வந்து 600 வந்து கொடுக்குறதுனால பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மிரர் வந்து கொடுத்துருக்கும். ஃபுல் அப்படின்னா சைடில் வந்து ஒரு 2 inches ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிரர்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 3 ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து சேம் சைஸ் தான் எல்லாமே. வீடியோன்றது வந்து ப்ராப்பராக வந்து வராது, கீழே வரைக்கும் தெரியாது. ஏன்னா கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால காட் வந்து போட்டிருக்காங்க. 3 ட்ராவர் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூப். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் தான். ஒரு கேபினெட். இந்த கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹேங்கிங் ஸ்பேஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ராவர் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருக்கும். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூப். அதுக்கப்புறம் வந்து லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டம்மி வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த டம்மியோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரின்றது வந்து இருக்காது. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். டம்மி வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபால் சீலிங், அப்படி இல்லைன்னா சீலிங் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ்ன்றது வந்து நம்ம லெவல் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மின்றது வந்து தெரியும். உங்களுக்கு நிறைய பேர் வந்து டவுட் வரலாம், இப்போது விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, எலக்ட்ரிக்கல் வந்து ப்ராப்ளம் வருது, வார்ட்ரூப் வந்து வேறு சைடு வந்து மாற்றிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த சைடு பிளான் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பிளான் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த சைடு வந்து நான் தான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன், எந்த சைடு வந்து போட்டாலும் காட்ன்றது வந்து இது வந்து பெரிய காட்டு சின்ன காட்டு வந்து கிடையாது. காட்டு வந்து எப்படி போட்டாலும் கூட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு சொன்னது. கிட்ஸ்க்கும் சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் பண்ணுறது வந்து போட்டிருப்போம். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ்ன்றது வந்து இருக்கும். ஒன்று வந்து கோல்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக். இது வந்து செப்பரேட் பீசஸ். இது ஒரே ஹேண்டில் தான், பட் என்ன இது வந்து செப்பரேட்டாக இருக்கும். லெஃப்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ வந்து சிம்பிளாக தான் முடிச்சிருப்பேன். கிட்ஸ் பெட்ரூம் வந்து அதிகமாக நேரம் வந்து பேசியிருப்பேன். ஏன்னா ஒரே கண்டென்ட் ஒரே டிசைன் சேம் இந்த வீடியோவில் வந்து பேசினா ரொம்ப போர் அடிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வீடியோவில் வந்து
என் சைட்லேருந்து ஏதோ டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். கிட்ஸ் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பேன். நீங்கள் அந்த கிட்ஸ் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகன்றது வந்து ஃபுல் வீடியோன்றது வந்து அதுலேயே இருக்கும். இதுவும் ஃபுல் வீடியோ தான். இதில் இருக்கிற கேபினெட்ஸ் வந்து சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். அதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரே கலர் வந்து கொடுத்துருப்போம். சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரே கலர். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் வந்து இருக்கும். உள்ளே வந்து ஒரு கலர் தான், பட் இதில் 2 கலர்ஸ், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ். மேக்ஸிமம் வந்து நான் ஒரே கலர் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 2 கலர்ஸ்ன்றது வந்து போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரே கலர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது இன்டீரியர் சைட்லேருந்து பண்ணும்போது ப்ராஃபிட்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வேஸ்டேஜ்ன்றது வந்து வந்தாலும் அதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். 2 லேமினேட்ஸ் அப்படி இல்லைனா 3 லேமினேட்ஸ் அப்படி இல்லைனா பியூ ஃபினிஷிங், அதுக்கப்புறம் அக்ரிலிக் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்ன்றது வந்து நம்ம தனியாக வந்து கலர்ன்றது வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டோர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணோம். பட் என்னென்னா அவங்க வந்து உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ன்றது வந்து கேட்டிருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆல்பம் லேமினேட்ஸ் வந்து கேட்லாகில் இருக்கும் பக்கத்தில் சேம் அதே மாதிரி தான். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன் ஒரு வாட்டி லேமினேட்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சேம் அதே மாதிரி தான் கிட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.